அந்திம காலத்தில் அகங்காரம் கொண்டு ஆடிக்கொண்டிருந்த ஸ்டாலின் அரசு தூய்மை பணியாளர்களின் தொடர் போராட்டத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மண்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரை தூய்மை பணியாளர்களுக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய அடிப்படை ஊதியத்தை கொடுக்காமல் ஏமாற்றி வந்தவர்கள் இப்போது கொடுப்பதற்கான பணிகளை செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். இச்சமூகத்தில் கடைநிலையில் இருக்கும் தூய்மை பணியாளர்களை இரக்கம் என்பது சிறிதும் இல்லாத இந்த ஸ்டாலின் அரசு எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது என்பதை பார்ப்போம். சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் அரசாணை எண் 62 குறிப்பிட்டுள்ளபடி அடிப்படை ஊதியத்துடன் சேர்த்து நாள் ஒன்றிற்கு 761 ரூபாய் ஊதியம் கொடுக்க வேண்டும். ஆனால் ஸ்டாலின் அரசோ குறைவான ஊதியமே கொடுத்தது. அதிலும் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனங்கள் வார விடுமுறை கொடுப்பதில்லை, முறையாக ஊதியம் கொடுப்பது இல்லை என்கிற குற்றச்சாட்டும் இருந்தது. இந்த நிலையில்தான் 2023ஆம் ஆண்டு தூய்மை பணியாளர்கள் நீதிமன்றத்தை நாடினர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு அரசாணைப்படி அடிப்படை ஊதியத்தை வழங்க உத்தரவிட்டது. 2023ஆம் ஆண்டே இந்த உத்தரவு வந்திருந்தாலும் ஸ்டாலின் அரசு அதை செயல்படுத்தவில்லை. நீதிமன்ற உத்தரவுகளைத்தான் இவர்கள் மதிப்பதே இல்லையே. தூய்மை பணியாளர்களுக்கு 753 ரூபாய் தான் ஊதியம் கொடுத்து வந்தது. இப்போது தூய்மை பணியாளர்கள் தனியார் மயத்தை எதிர்த்தும் ஊதிய குறைப்பை கண்டித்தும் நிரந்தர வேலைவாய்ப்பு கேட்டும் போராடி வருகின்றனர். நாளுக்கு நாள் தீவிரமடையும் இந்த போராட்டத்தால் ஸ்டாலின் அரசின் லட்சணம் என்ன என்பது பொதுமக்களுக்கு தெரிய வந்துள்ளது. அதனால் நீதிமன்றம் சொன்னபோது கூட கேட்காதவர்கள் இப்போது 2017ஆம் ஆண்டில் வெளியான அரசாணைப்படி நாள் ஒன்றிற்கு 761 ரூபாய் கொடுக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். இப்போது உரிய ஊதியம் கைக்கு வந்து சேரவில்லை. கொடுக்கலாமா, கொடுத்தால் எவ்வளவு செலவாகும் என கணக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். செய்திகளில் படித்திருப்பீர்களே, தாராள பிரபு ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களுக்கு 8 ரூபாய் ஊதிய உயர்வு கொடுக்கிறார் என்று. அப்படி யாராவது சொன்னால் அதை நம்பிவிட வேண்டாம். கொடுக்க வேண்டிய ஊதியத்தை முன்பே கொடுக்காமல் கோர்ட் வரை சென்று எளிய மக்களை அல்லல் பட வைத்துள்ளார். இப்போது தேர்தல் வருவதால் நல்லவர் வேஷம் போட வெற்ற அறிவிப்புகளை வெளியிடுகிறார் ஸ்டாலின். நாள் ஒன்றிற்கு 761 ரூபாய் ஊதியம் என்பதே மிக குறைந்த ஊதியம்தான். அதை கூட கொடுக்க மனமில்லாத இவர்களுக்கு மீண்டும் வாக்களிக்கலாமா? சிந்தியுங்கள் மக்களே, சிந்தியுங்கள்.